அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு மாறுவதற்கு உலகளாவிய அரசியல் பதற்றங்கள், வெளிநாட்டு முதலீடுகள் வெளியேறுவது மற்றும் இந்தியா அதிக அளவில் கச்சா எண்ணெய் உரங்கள், தங்கம் ஆகியவற்றை இறக்குமதி செய்வதுதான் முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகிறது. RBI தலையீடு. ரூபாய் மதிப்பை ஒரு குறிப்பிட்ட விலையில் நிலையாக வைப்பதற்காக ரிசர்வ் வங்கி வேலை செய்வதில்லை. ஆனால் சந்தையில் திடீரென ஏற்படும் அதிகப்படியான ஏற்ற இறக்கங்களை கட்டுப்படுத்த மட்டுமே தனது அந்நிய செலாவணி இருப்பை ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் பயன்படுத்தி RBI தற்காலிகமாக தலையிடுகிறது. அமெரிக்க பெடரல் வங்கியின் வட்டி விகித முடிவுகள், ஜப்பானிய ஹென் மற்றும் கொரிய வான் போன்ற உலகளாவிய நாணயங்களின் வீழ்ச்சி ஆகியவை இந்திய ரூபாயை பாதிக்கின்றன. ஃபெர்டிலைசர் சப்சிடி. கோவிட் காலத்திற்கு பிறகும் விவசாயிகளுக்கு ஒரு மூட்டை உரம் ரூபாய் 300க்கே வழங்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் இதன் விலை ரூபாய் 3000ஆக உயர்ந்த போதும் மீதி ரூபாய் 2700ஐ அரசே மானியமாக ஏற்றுக்கொள்கிறது. கர்நாடக அரசு குற்றச்சாட்டு. கர்நாடக அரசு நிதி தரவில்லை என கூறுவதை மறுத்த நிதி அமைச்சர், மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை மத்திய அரசு முடிவு செய்வதில்லை என்றும், நிதி ஆணையம் வகுக்கும் விதிகளின்படியே 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிதி பிரிக்கப்படுகிறது என்றும் விளக்கினார். பொருளாதார வளர்ச்சி. உற்பத்தி, விவசாயம், சேவை, லாஜிஸ்டிக்ஸ் என அனைத்து துறைகளின் வளர்ச்சியால் கடந்த 5-6 ஆண்டுகளாக உலகிலேயே மிக வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரமாக இந்தியா நீடிக்கிறது. சமீப காலங்களில் ஜப்பானிய யென் மற்றும் தென்கொரிய வான் ஆகிய நாணயங்கள் டாலருக்கு எதிராக மிக கடுமையான வீழ்ச்சியை சந்தித்தன. ஜப்பான் நாட்டின் வட்டி விகிதங்கள் மிக குறைவாக இருந்ததால் முதலீட்டாளர்கள் ஜப்பானை விட்டு வெளியேறினர். ஆனால் அவர்களோடு ஒப்பிடும்போது இந்திய ரூபாயின் நிலைமை மிகவும் பலமாக உள்ளது. இதற்கு முக்கிய காரணம் இந்தியாவிடம் உள்ள பிரம்மாண்டமான அந்நிய செலாவணி இருப்பு மற்றும் இந்தியாவின் அதிவேக GDP வளர்ச்சியாகும். இந்தியாவிற்கான பலன் ரூபாய் ஓரளவுக்கு நிலையாக இருப்பதால் வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் தைரியமாக தொழிற்சாலைகளை தொடங்க முதலீடு செய்கின்றன. உலகளவில் குழப்பங்கள் இருந்தாலும் இந்தியாவின் உள்நாட்டு பொருளாதாரம் மிகவும் வலுவாக உள்ளது என்பதை நிதி அமைச்சரின் அறிக்கை தெளிவுபடுத்துகிறது.